Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு அந்த வரிசையில் பார்க்கும்போது கண்டிப்பாக மைசூர் பாக்கு ஒரு இடம் இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான சுவையுள்ள ஸ்வீட்டை வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா சலிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு எந்த கப்பில் வந்து கடலை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுங்க. இப்போ வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை யாராவது வந்தால் கொடுக்கும்போது இது வந்து வீட்டில் செஞ்சதா இல்லை கடையில் வாங்கினதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து வீட்டில் செஞ்ச மாதிரியே தெரியாது, கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்குங்க. இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விடலாங்க. நம்ம வீட்லேயே வந்துட்டு மைசூர் பாக் அடிக்கடி செஞ்சுருப்போங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்லையும் ரொம்பவே வந்துட்டு எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விடுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் இல்லை என்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இப்படி எதுனாலுமே வந்துட்டு ஸ்வீட் தாங்க முதலிடம். அதுவும் வந்துட்டு மைசூர் பாக்குன்னு சொன்னாலே வந்துட்டு நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும். அந்த மைசூர் பாக்கை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எந்த ஒரு கட்டியுமே இல்லை. நம்ம நெய் 1 கப் ஊற்றி இதில் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. கட்டி இருந்தாலும் அதை உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் வந்துட்டு நம்ம எந்த கப்பில் வந்துட்டு நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோமோ இப்போ 2 கப் கடலை மாவு நம்ம எடுத்துருக்கிறங்காட்டி அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நல்லா சுத்தம் பண்ணிட்டு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும் ஃபர்ஸ்ட்டு. சிலரெல்லாம் நினச்சிருப்போங்க, என்னடா இது நம்ம ஸ்வீட் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடையிலேயே வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் வந்துட்டு வீட்டில் செய்கிற ஸ்வீட்டோட டேஸ்டே கண்டிப்பாக தனிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கரைய ஆரம்பிக்குது. நல்லா கரையட்டும். நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது சில டைம்லலாம் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. சக்கரெல்லாம் இப்போ கலந்துடுச்சு. அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். நம்ம வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி மைசூர் பாக் செஞ்சோம்னா வந்துட்டு நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி செஞ்சாங்களோ அதே டேஸ்டே வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. ஒரு சில டைம் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்யும்போது சொதப்பிடுவோம். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிப்போம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு இது நல்லா வந்துட்டு கொதிக்கணுங்க. ஒரே ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கட்டும்.
இப்போ வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நெய்யில் கலந்து வச்சுருக்க கடலை மாவு மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. நமக்கு ஸ்வீட் வந்துட்டு கடையில் வாங்குறத விடவே ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த ஒரு கட்டிகளுமே வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகி நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கணும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம இந்த மைசூர் பாக்லேயே வந்துட்டு ஹார்ட் மைசூர் பாக், நைஸ் மைசூர் பாக் இப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. அதில் வந்துட்டு நம்ம இதே மாதிரி ப்ரொசீஜரில் கடைசியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும் பண்ணால் போதுங்க. நம்ம வந்துட்டு 2 வித மைசூர் பாவும் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வந்து நமக்கு ஒரு சிலர்லாம் நினச்சிருப்போம், என்னடா இது நல்லா வருமா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பர் வேறு லெவலில் வருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது எப்படா இவங்க மட்டும் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பல டைம் யோசிச்சிருப்பாங்க. ஏன் நானே யோசிச்சிருக்கேன். நான் வந்துட்டு இது செஞ்சு பார்க்குறக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்துட்டு எப்படி வருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளா செஞ்சோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்துட்டு கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகி அப்படியே இருக்குது. நல்லா அப்படியே வந்து மெதுவாக வெந்துட்டுருக்கு. நம்மளோட கடலை மாவு ப்ளஸ் நெய் எல்லாம் சேர்த்து ரொம்பவே நல்லா வெந்துட்டுருக்கு. இருக்கட்டும். இன்னும் கலந்து விடலாங்க. சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விடணும். அப்பதான் வந்துட்டு நம்ம மைசூர் பாக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வருங்க. இப்போ பாருங்க, அப்படியே வந்துட்டு நமக்கே தெரியும், அந்த சேஞ்சஸ் தெரியும். மாவோட பதமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சட்டியில், அதாவது கடாயில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் நகர்த்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நம்மளோட கடாயில் ஒட்டாமல் வருங்க. இதுதான் நம்மளோட பக்குவமே. இன்னும் இருக்குங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம 1 கப் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்படியே நம்ம ஊற்றும் போது, இந்த மாவு ஊற்றும் போது சுருன்னு நமக்கு சத்தம் கேட்கணுங்க. அந்த அளவுக்கு அதை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றி அப்படியே கலந்து விடணுங்க. இப்போ ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா கலந்து விடணும். நம்மளோட அதுக்கு 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1 கப் எண்ணெய். இதுதான் வந்துட்டு நம்ம இந்த மைசூர் பாக் செய்யறதோட அளவுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் வந்துட்டு இந்த மைசூர் பாக்கு வந்துட்டு அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க.
இப்போ பாருங்க நல்லாவே வந்துட்டு கலங்கிடுச்சு. எண்ணெய் நம்ம ஊற்றினதே வந்து தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சமே வந்துட்டு எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு மறுபடியும் கலந்து விடலாம். இந்த மைசூர் பாக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டோம்னா வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே வந்துட்டு நம்ம போய் கடையில் தான் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க. நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுனா உடனேவே வந்துட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சொல்வீங்க இதை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முக்கியமாக வந்துட்டு இதெல்லாம் நம்ம செய்யும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அடுத்ததாக இன்னும் 2 கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் ஊற்றும் போதே வந்துட்டு நமக்கு சவுண்டு நல்லாவே கேட்குங்க. நான் இந்த மைசூர் பாவையே வந்துட்டு 3 விதமாக செஞ்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், ஊற்றிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மைசூர்பா நம்ம எந்த பிளேட்டில் எந்த குண்டால் ஊற்றணுமோ அதில் வந்துட்டு எண்ணெய் தடவிக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயும் வந்துட்டு நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடைசியாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றும் போது என்ன பண்ணணும்னா ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாதுங்க. நமக்கு வந்து மைசூர்பா ஹார்ட் மைசூர்பா மாதிரி ட்ரெடிஷ்னல் மைசூர்பா வந்து கிடைக்கணும் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கடைசியாக எண்ணெய் ஊற்றும் போது லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப நைஸாக கலந்து விட வேண்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு வந்துட்டு அப்படியே அதை மாற்றிடலாங்க. நம்ம வந்துட்டு இதை ரொம்ப நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு வந்துட்டு நைஸ் மைசூர்பா மாதிரி கிடைக்குங்க. அந்த மாதிரி மைசூர்பா வேணால் நீங்கள் ரொம்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஹார்ட் மைசூர்பா செய்கிறோம். அதனால வந்துட்டு இதை அப்படியே ஊற்றிட்டு ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்ச்சிடக்கூடாதுங்க. லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ரொம்ப அழுத்திடவே கூடாதுங்க. இப்போ லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பீஸ் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. நல்லா கூலானதுக்கப்புறமா வந்துட்டு இதை நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா சூடாரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நடுவில் மட்டும் அந்த ப்ரௌன் கலரில் கிடைக்கும். கீழையும் மேலேயும் வந்துட்டு இந்த லைட் எல்லோ மாதிரி கிடைக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து சூடு ஆறிடுச்சுங்க. இப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு நான் எடுக்கிறேன். லைட்டாக மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வந்துட்டு எடுத்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம பிளேட்டில் ஊற்றி வச்சங்காட்டி இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேயே நம்ம வந்து ஹைட்டான பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரியும் வந்துட்டு நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரியே வந்துட்டு நான் ரொம்ப நல்லா கலந்து நைஸ் மைசூர்பாவும் வந்து செஞ்சுருப்பேன். அதையும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம பீஸ் போட்ட இடத்துல லைட்டாக வச்சு ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும். நமக்கு அப்படியே ரொம்ப அழகாக பீஸ் வந்துடுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நடுவில் வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். மேலேயோ கீழே வந்துட்டு லைட் அந்த எல்லோ கலரில் வந்திருக்கு. பார்க்கும்போதே அப்படியே வந்துட்டு எடுத்து சாப்பிடணும் போல தோணும். இது கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதான்னு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னு தாங்க தோணும். இந்த மாதிரி மைசூர் பால்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இது நம்ம வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க.
இந்த மைசூர் பாவை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே நான் உங்களுக்கு உடைச்சும் காமிக்கிறேன். இதே வந்துட்டு பாருங்கள், உள்ளுக்குள்ள வந்துட்டு ப்ரௌன் கலர்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா, நீளமான பாத்திரத்தில் நமக்கு வந்துட்டு மைசூர் பாய் எப்படி கிடைக்கணும், இந்த மாதிரி கிடைக்குங்க. ரொம்ப நல்லா அந்த பிரபிள்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கும். கலர் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீளமான பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது, நான் இன்னைக்கு பிளேட்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன், நீளமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா கலந்து விட்டு கடைசியாக ஊற்றுற எண்ணெயில் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நைஸ் மைசூர் பாவும் கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மைசூர் பாக்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.